ஒரு சிறிய ஊரில் 2 குறும்புக்கார சிறுவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு குறும்பு செய்து கொண்டே இருப்பார்கள். ஊரில் எது காணாமல் போனாலும் முதலில் இவர்களைத்தான் விசாரிப்பார்கள். பெற்றோர்களால் அறிவுரை கூறி இவர்களை திருத்த முடியவில்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். மக்கள் அவரிடம் சென்று, ஐயா, இந்த சிறுவர்கள் குறும்பை விட்டுவிட்டு நல்ல வழியில் நடக்க ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டனர். ஞானியும் சிரித்துக்கொண்டே ஒரு சிறுவனை மட்டும் தனியாக அழைத்துச் சென்று, தம்பி, 5 நிமிடங்கள் கண்களை மூடி அமைதியாக உட்கார் என்று கூறினார். அவனும் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்தான். 5 நிமிடங்கள் கழித்து அந்த ஞானி அவனிடம் மெதுவாக, தம்பி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மட்டும் விடை கூறு என்று கூறினார். அந்த சிறுவனும் சரி, கேளுங்கள் என்றான். உடனே அந்த ஞானி கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அதை கேட்டவுடன் அந்த சிறுவன் வேகமாக தன் நண்பனிடம் ஓடினான். அவன் தன் நண்பனிடம் சென்று, ஊரில் எது காணாமல் போனாலும் நம்மிடம்தான் விசாரிப்பார்கள். இப்பொழுது புது பிரச்சனை கிளம்பிவிட்டது. கடவுளை காணவில்லையாம், அதையும் நாம் தான் எடுத்திருப்போம் என்று நம்மிடம் விசாரிக்கிறார்கள் என்று கூறினான்.